அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய தமிழ்ச்சான கூட்டமைப்பு அனைத்து இந்திய தமிழ் சான்றோர் மாநாடு நடத்துகின்ற இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் நெஞ்சு நெகிழ்ந்த மகிழ்வோடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மேடையிலே வைத்திருக்கிற எனது வழிகாட்டியும் என்னுடைய வாழ்நாளில் என்று மறக்க முடியாதவருமான ஐயா விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களே, அவர் உள்ளிட்ட மேடையிலே வைத்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை அனைவரையும் வரவேற்று எதிரில் அமர்ந்திருக்கின்ற தமிழ் சான்றோர், தமிழறிஞர்கள், தமிழ் பெரியவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த அமைப்பானது அனைத்து தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு என்பது உண்மையிலேயே தமிழர்களும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான். ஏனென்றால் உலகிலேயே மிகச்சிறந்த மொழி எதுன்னு சொன்னால் தமிழ் மொழி தான். அது எனக்கு எல்லாருக்கும் தெரிந்து செய்தான். உலக மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழி. அந்த 6 மொழியில் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாம். தமிழ் மொழி ஒரு மொழி. ஆகவே கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு மற்றும் சமஸ்கிருதம் போன்ற 5 மொழிகளை தவிர்த்து 6வது மொழியாக தமிழ் மொழி. இதில் என்னன்னா, ஒரு மொழி செம்மொழி ஆக வேண்டும் என்றால் 11 தகுதிகளை பெற்ற ஒரு மொழி தான் செம்மொழி ஆகும். அதில் குறைவான தகுதிகளை பெற்ற மொழி சமஸ்கிருதமாகவும், அதிகமாக 11 தகுதிகளை பெற்ற ஒரே மொழியாக அந்த உலகம் வைத்துக் கொண்டிருந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஆக அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான். ஐநா சபையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இன்னும் உலகத்தில் இருக்கிற 8000 மொழிகளிலே அழியக்கூடிய மொழிகளிலே இன்னும் 100 ஆண்டுகளிலே அழியக்கூடிய மொழிகளிலே பட்டியலில் இருக்கின்ற எண்ணிக்கையில 25வது இடத்தில் தமிழ் மொழி இருக்கிறது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே தமிழ் மொழி அழியக்கூடிய மொழி அல்ல. தமிழ்நாடும் புதுச்சேரியும் இருக்கின்ற வரை, உலக தமிழர்கள் இருக்கின்ற வரை தமிழ் மொழி எக்காலம் அழியாது, யாராலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள். ஆகதான் தமிழ்நாட்டில் இது இந்தியாவிலே இருக்கின்ற 36 மாநிலங்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38 மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதியில் இந்த தமிழ்ச்சங்க கூட்டமைப்புடைய சங்கங்களை நிறுவி அந்த சங்கத்தின் வாயிலாக தமிழை மேலோக செய்து தமிழை உயரடை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் இந்த தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த கூட்டமைப்பில் அனைவருமே உறுப்பினராக சேர்க்கலாம். எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, தமிழ்ச்சங்கத்து அமைப்பு வைத்திருக்கின்ற அனைவருமே இதில் உறுப்பினராக சேர்ந்து இந்த அமைப்பை மேலும் பெரிய ஒரு வலுமிக்க ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அமைப்பு உண்மையிலேயே தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த மாநிலம் இந்தியாவில் இருக்கின்ற இந்த இடம் ஏறக்குறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தமிழ்ச்சங்கம் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் அப்படி தமிழ்ச்சங்கங்கள் வருகை தராத மாநிலங்கள் இருக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களில் தமிழ்ச்சங்கத்தை ஒருங்கிணைத்து அண்டை மாநிலங்கள் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு உலக தமிழ்நாடுமா போன்ற ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இதற்கு காலதாமதமானாலும் சரி, சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இந்த அமைப்புக்கு நடத்தி செல்ல வேண்டும். இந்த அமைப்பு ஐயா முகுந்தன் ஐயா இங்கே வருகை தந்திருக்கிறார். உண்மையிலே இதுக்கு மூல காரணம் யாருன்னா அவர் தான், முகுந்தன் தான். ஏன்னா இப்போ நான் கூட அதிகமாக செயல்பட முடியுமான்றதை விட என்னை விட அதிகமாகவும் வேகமாகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய யாருன்னா ஐயா முகுந்தன் தான். அவருடைய ஏற்பாட்டின் பேர் தான் இந்த இடம் இந்த அனைத்தையும் தமிழ் அத்தனை மாநிலங்களில் வருகை தந்திருக்காருன்னா எனக்கு உடல்நிலை இப்போ சரியில்லை. அதனால அவர் அதிகமாக வேகமாக கொஞ்ச நாள் செயல்பட முடியல. இருந்தாலும் அதை சிறமேற்கொண்டு செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதராக இந்த மேடையில் வைத்திருக்கின்ற டெல்லியில் மேலாள் தமிழ்ச்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் என்றதும் முத்தமிழ் பேருடைய செயலாளருமாக விலகிக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேருடைய பொதுச் செயலாளர்கள் எப்பவுமே தலைவருடைய செயலாளர் தான் அதிக வேலை இருக்கும். அந்த வகையில் தலைவரை காட்டிலும் அதிகமான பணிகளை மேற்கொண்டு ஐயா முகுந்தன் தமிழ்ச்சங்கத்தை முன்னெடுத்து உலகம் போற்றுகிற ஒரு தமிழ்ச்சங்கமாக இப்போ சமீபத்தில் நடைபெற்ற பெட்னாலில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கூட ஐயா அவர்கள் வேந்தர் ஐயா இங்கு வருகை தருகின்ற அமைச்சர்களும் பங்கேற்றார்கள். அதுபோன்று மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த தமிழ்ச்சங்கம் கூட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று என்னுடைய தலைவர்களை நான் கேட்டுக்கொண்டோம். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் என்னாலான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு இறுதி மூச்சு வரை நான் தமிழுக்காக போராடுவேன், தமிழுக்காக உழைப்பேன். தமிழே என் உயிர் மூச்சு, தமிழே என் பேச்சு. நன்றி, வணக்கம்.